கிட்டத்தட்ட ஒரு மாதம் இன்ஜுரி பிரேக் அப்புறம் இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்பீட் செஷன். ரன்னிங் முன்னாடி ஹைட்ரேஷன் அண்ட் ஃபியூல் ரொம்ப முக்கியம். ஸோ எலக்ட்ரோலைட்ஸை ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நல்லா தூங்கிட்டேன். ஸோ எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஜென்ரலாக நான் அவுட்டோரில் தான் என்னோடய ரன்ஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி லேட் ஆனதுனால செஷனை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். டைம் கம்மியாக இருந்தாலும் டிசிப்ளினை விடக்கூடாது. பிளானை ஸ்விட்ச் பண்ணி ஜிம்மில் ஸ்பீட் ஒர்க் அவுட் முடிச்சிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நோ எக்ஸ்கியூசஸ் டுடே. கியரை பேக் பண்ணி கிளம்பியாச்சு. லேப்டாப்பில் டார்கெட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். லாங் கேப் அப்புறம் வரதுனால பேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்ஸ் அபவுட் ஃபைண்டிங் மை ரிதம் பேக். பைக்கை எடுத்து ரைட் பண்ண அந்த டைமில் தான் ஃபோக்கஸ் மோட் ஸ்டார்ட் ஆகும். ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இருந்தால் மைண்ட் அண்ட் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆகும். ஜிம்முக்கு வந்தாச்சு. இந்த ஷூவை போட்டாலே ஒரு எனர்ஜி வரும். இன்ஜுரி டைமில் இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அந்த லேஸை டைட்டாக போட்டாச்சுன்னா அப்புறம் நானே என் பேச்சை கேட்க மாட்டேன். இன்ஜுரிக்கு அப்புறம் வார்ம் அப் தான் நம்ம. ஆமாம், பாடியை ரெடி பண்ணி ட்ரெட்மில்லில் அந்த ஸ்பீடை மேட்ச் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருக்கே, ஐ மிஸ்ட் இட் ஸோ மச். லெக்கில் அந்த பவர் திரும்ப வருது. ப்ராப்பராக கூல் டவுன் பண்ணி ரிக்கவரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 13.4 கிலோமீட்டர் சாலிடாக முடிச்சாச்சு. டிசிப்ளின் வின் பண்ணிடுச்சு. அண்ட் த கம்பேக் ஸ்டார்ட்ஸ் நவ்.